உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சார் வணக்கம் சார். வணக்கம் நண்பா. இப்போ இந்த உலக தமிழ்ச்சங்க மாநாட்டு கம்போடியா இந்த முறை பண்ணீங்க. லாஸ்ட்டும் இங்கே வியட்நாம் இப்போ கம்போடியா, அடுத்து எங்கெங்கெல்லாம் நடக்கிறத போகிறீங்க, போயிட்டு சிறப்பான உரையெல்லாம் மாற்றிருந்தீங்க. அந்த வீடியோலாம் பார்த்தோம். ஸோ எப்படி இருக்குது கம்போடியா, என்ன நடந்தது? கம்போடியாவுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, வினோதமான பல மனிதர்களை சந்திச்சிருக்கலாம், வினோதமான பல நிகழ்வுகளை பார்த்துருக்கலாம். எப்படி இருந்தது? கம்போடியா மாநாடை பொறுத்தளவுக்கு நிறைய சுவாரஸ்யம். இப்போ போயிட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா நம்மளா தனியாக உட்காந்து சிரிக்கிற அளவுக்கு பல சம்பவங்கள் நடந்தது. இவங்கெல்லாம் எங்கே யார் நீங்கள்லாம் எங்கேயா இருக்கீங்கன்ற ஹியூமன் கேட்டல்ஸில் வந்து ஏழை மட்டும் கிடையாது, ஏழை பணக்கார வித்தியாசமே கிடையாது. ஹியூமன் கேட்டல்ஸை பொறுத்தளவு வினோதமாக இருப்பாங்க. எப்படி, அதாவது இப்படி பேசணும்னு தோணுமா, இல்லை பேசணும்னு திட்டம் போடுவாங்களா, இல்லை யதார்த்தமாகவே அப்படி பண்ணுவாங்களா அப்படின்றது எல்லாம் இறைவன் செயல் மாதிரி தான். பல விதம், அதாவது அங்கே போய் இப்போ முதல் முறையாக இந்த கம்போடியா மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து கம்போடியா தமிழ் சங்கம், அது சீனிவாச ராவ் ஒருத்தர். இவங்க எப்படி அப்படின்னு ஞானம், சீனிவாச ராவோட பொண்ணு ஒய்ஃப் வந்து தாமரை, இவங்க 3 பேர் தான் பண்ணுறாங்க. இதில் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீனிவாச ராவுன்றது ராவுன்னொடனே அவர் ஏதாவது தெலுங்குக்காரங்க, அவர் இல்லை, அவர் பியூரான தமிழன். எதுக்கு ராவுன்னு பேர் வந்துச்சுன்னா ஏதாவது உருட்டுவார், ஆனால் அவர் பியூர் தமிழன். ஏன்னா கடலூர் பக்கத்தில் உள்ளது அவர் சொந்த ஊர். ஒரு இது அப்புறம் எம்எல்ஏ தீரன் அவருடைய பொண்ணு தான் யாருன்னா இவங்க தாமரை, இப்போ பாமகவில் இருக்காங்க, அவங்க பொண்ணு தாமரை, அவங்க பாண்டிச்சேரியில் இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து உலகம் பூரா பைக்லேயும் கார்லேயும் உலகத்தை 2 முறை சுற்றினவங்க. இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடியே பைக்லேயே உலகத்தை சுற்றுறோம். அந்த காலத்தில் யார், சீனிவாசனும் இவரும் ஞானமும் சுற்றி வந்தாங்க. அதற்கப்புறம் காரில் இன்னொரு முறை உலகத்தை சுற்றி வந்தாங்க. அப்போ வந்து கம்போடியாவில் இருக்கிறதுனா கம்போடியாவில் செட்டில் ஆகிட்டாங்க. ஃபைனலாக கம்போடியாவில் இருக்காங்க, இவங்க ஃபேமிலி தான் அங்கே ஹோட்டல் வச்சுருக்காங்க. மாநாடுகள் இப்போ 6வது மாநாடு நடத்துகிறாங்க. இங்கே உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து கம்போடியா நமக்கு இந்து மக்களுக்கு பெரிய தொடர்பு இருக்கிறதுனால அந்த கோவில் முன்னாடி டான்ஸ் ஆடி அந்த பேக்ட்ராப்பில் அதுக்கான ஏற்பாடெலாம் செய்கிறது தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாநாடு இப்போ அது எப்பயுமே இப்போ 3வது நான் அட்டன் பண்ணுறேன் இந்த மாநாடு கம்போடியாவில் 2017, 19, அதுக்கப்புறம் நான் இடையில 2 இதுக்கு போகல, இப்போ போயிருந்தேன். போனால் இந்த முறை நம்ம யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, யூடியூப் ஸ்டாராக மாறினதுக்கு பிறகு? ஆமாம், அப்போ வந்து நல்லா நல்லது கெட்டதுகள் எல்லாம் வரும். எல்லாம் உலகம் பூரா தமிழர்கள் ஒரு 600-700 பேர் வந்துருந்தாங்க. எல்லாம் யார் உலகம் பூரா இருக்க தமிழர் எங்கேருந்து போனாலும் நம்ம ஊர்லேருந்து போய் உலகம் பூரா இருக்கிறாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரிட்டனு, பிரான்ஸ், அமெரிக்கா, கனடா, லண்டன் அப்படின்னு இருக்கிற ஆட்கள் வந்திருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர் வந்திருக்காங்க. இப்போ பலரும் அதில் வந்து ஒரு 600-700 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கு. பாதிக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதில் ஒரு 50 பேர் வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸாக இருக்காங்க, பெண்கள் உட்பட. ஒரு அம்மாலாம் வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க. அம்மா கிடையாது, என்னோடய வயசோட கம்மி தான், சகோதரி. அவங்கெல்லாம் அப்புறம் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மோகன் சார் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி, ஓகே. இது ஒரு டைப் இப்படி போயிடுச்சு. இதுக்கிடையில் வினோதமான ஒரு 4 மனிதர்கள் சாவடி அடிச்சிட்டாங்க நம்மளை. ஒருத்தன் வந்து பார்த்தா மிரட்டல், ஒரு தம்பி மிரட்டலாம், அவன் டேரக்டாக இல்லை, அவங்க இப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது ஒன்று. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கர வினோதமான ஆள். வாயை திறந்தா உண்மை தான் வருது வெளியில். முதல் நாள் மாநாடு நடக்குது. முதல் நாள் மாநாட்டில் மத்தியானத்துக்கு மேலே நானும் பேசுகிறேன். ஒரு 15-20 நிமிஷம் பேசுகிறேன். மாநாட்டில் பேசுகிறேன். ஒரு 600 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 200 பேர் டீ சாப்பிட வெளில போயிருப்பாங்க, அப்படியே வெளியே சுற்றிட்டே இருப்பாங்களா, இருந்திருக்கலாம், பார்த்துருக்க வேணாம், வாய்ப்பு இல்லை. அந்த முதல் நாள் மாநாட்டில் முழுசமாக நான் போய் வீடியோ வேறு பண்ணுறேன். முக்கியமான ஆர்கியாலஜிஸ்ட்டு, இப்போது வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க பேச்சு, முக்கியமானவர்களுடைய பேச்சு மட்டும் நம்ம கிம்பல் கேமரா, ஏன்னா இதுக்காக நம்ம கேமராமேன் கூப்பிட்டு போக முடியாதுல்ல, அதனால நானே ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்போ ஸ்டேஜில் தான் இருக்கோம், போகிறோம் வர்றோம், இது பண்ணுறோம், எல்லாம் இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. அதில் பார்த்துருக்கணும், யூடியூப்பில் பார்த்துருக்கணும். ஒரு நபர் வந்தார் திடீர்னு லானில், அதாவது ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் லானில் வந்து உள்ளேருந்து வரேன் நான்.
இடைமறிச்சு இப்படி நிற்கிறாரு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். இது எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க? சரி, இப்போ தான் நம்ம பார்க்குறோம். நான் சொன்னேன் இப்போ தான் இப்போ பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கேன். இல்லை நான் உங்களை ஏதோ பார்த்துருக்கேன். நீ எதில் பார்த்தேன்னு அந்த இது விஜய் சொன்ன மாதிரி என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்ற. நீ எதில் பார்த்தேன்னு நானா சொல்ல முடியும்? நீ என்ன இளவில் பார்த்தியோ, கர்மாந்திரத்தில் பார்த்தியோ, ஃபேஸ்புக்கில் பார்த்தியோ, யூடியூப்பில் பார்த்தியோ, நீ தானே சொல்லணும். இல்லை நீ லூஸா இல்லை நான் லூஸா மறைச்சிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் என்னத்தையோ ஒன்றை பேசுறது. இப்படி சில பேர். இது முதல் பார்ட்டி இதை எடுத்து ஏதோ காமெடி பீஸ். இது உடனே இவர் கூட ஒருத்தர் சோஃபாவில் உட்காந்துருந்தார். அவர் வேகமாக வந்தார், கூட வந்து ஜாயின் பண்ணிட்டார். பாபி சார் அருமையாக இருக்குது சார், நீங்கள் பேசி பேசலாம் கேட்டால். அப்படியே தான் ரொம்ப நன்றி. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் இங்கே சென்னை தான் சார் அப்படின்னாரு. அப்படியா சரி ஓகே சார். 2 பேரும் அதை தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த வரா உமாபதி அன்னு யூடியூப்னு தெரியுது. எதுலேயோ பார்த்தாராம். இப்போ எதுலேயோ பார்த்துட்டு ஏன்ட்டு மாநாட்டுக்கு 600 பேர் வந்திருக்காங்க. எதுலேயோ பார்த்துட்டு ஏன்ட்டு நீ எதை வச்சு பேசுகிற? நீ சொல்லணும் சார், அமைச்சரவையில் பார்த்துருப்பீங்க, மினிஸ்டர். இல்லை இது நமக்குன்னு வந்து சிக்கிற மாதிரி எனக்குன்னே வரீங்களாடான்ட்டு இந்த மாதிரி இருக்குது. அப்படியே போயிட்டு அப்புறம் நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை நான் சாதாரண நாள் தாங்க, சும்மா மாநாட்டுக்கு வந்திருக்கேன்னு. இல்லை நான் உங்கள் எங்கேயோ பார்த்துருக்கேன், யூடியூப்பில் நினைக்கிறேன். சரிங்க அப்படியாங்க, சரி ரைட் ஓகே, ரொம்ப சந்தோஷம். வேண்டாம் வாங்க பேசலாம் வாங்க. நீ முதல்ல என்ன யாருன்னு தெரிலன்ற, எங்கேயோ பார்த்துருக்கான்ற, இப்போ யூடியூப்பில் பார்த்தேன்ற, பார்த்துருக்கனா அப்படின்னு கேட்குற. அந்த சந்தேகமே உனக்கு தீரலை. அதுக்கப்புறம் வாங்க பேசலான்னு வேறு என்ன பேச போகிறோம்? நான் யாருன்னே தெரியாமல் நீ என்ன என்கிட்ட பேசுவேன்? யாரே தெரியாதவங்க அவங்க பாட உட்காந்துருக்காங்க, நம்ம பாட போக போகிறோம். இல்லைப்பா யூடியூப்பில் பார்த்தோன்னா யதார்த்தமாக வர வேண்டிய, யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க இன்னும் வர வேண்டியதான். இல்லைன்னா உங்கள் வேலையை நான் என்ன பெரிய கடவுளா இல்லை பெரிய விஐபி ஒரு கிடையாது. நம்ம மாநாட்டில் காண நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க வேண்டியது. தெரியாதவங்க அவங்க பாட்டவங்க மீது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி எனக்கு மாற்று கருத்து சொல்லுவான், நம்மளுக்கு பிடிக்காதுன்னா பேசாமல் உட்காருங்க. உங்கள்கிட்ட நான் வந்து எதாவது டிஸ்டர்ப் பண்ணேன்னா ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு கேரக்டர் வந்துருச்சு. அப்புறம் பேசுனீங்களா சார் உரையாடல்? என்ன பேசு, நான் வேகமாக போயிட்டேன். சரி பிரதர் ஓகே ரொம்ப நன்றி பார்த்துருப்பீங்க அப்படின்னு போயிட்டேன். அதே பார்ட்டி திருப்பி அடுத்த நாள் பஃபேல வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். சார் வணக்கம். வாங்க சார் சொல்லுங்கள் சார். நான் வாங்க இங்கே உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு. சாப்பிட போகிறது என் வாய், என் கை, என் தட்டு. நான் அமைதியாக உட்காந்து சாப்பிடணும்னு விரும்புவேன். தனியாக உட்காந்து எவனாக இருந்தாலும் அமைதியாக தான் வந்து வாங்க இங்கே உட்காந்து சாப்பிடுங்க. அவர் கூட இருக்கவர் கொஞ்சம் நல்லவர், நல்ல டைப்பாக இருந்தார். சார் வாங்கலாம் சார் அப்படியே பேசிகிட்டே சாப்பிட்லான்னு. இல்லை சாப்பிடும் போது பேசக்கூடாது சார் அப்படின்ட்டு இந்த வந்துடுற இருங்க அந்த குழம்பு ஊற்றிட்டு வந்துடுறேன். அப்படி சுற்றி அந்த பக்கமாக போயிட்டு திருப்பி ரசம் எடுக்க வரையும் கூப்பிட்டாங்க. சார் எங்கே அங்கே போயிட்டு அங்கே ஒரு நண்பர் இருந்தார், வாங்க சார் உட்காருங்க, வாங்க சார் பழகலாம் அப்படின்ட்டார். வாங்க பழகலாம் அப்படியே ஓப்பனாக சொன்னார், வாங்க பழகலாம் சார், வாங்க சார். போய் உட்காந்து 2 லைனில் தெரிஞ்சு போச்சு. இந்த முதல் நாள் கூப்பிட்ட பார்ட்டி தான் இது. மகா சங்கி, சாயங்கலையாத சங்கி. எப்படி வெளுத்து விட்டீங்களா? இல்லை உட்காந்தேன்னே அப்புறம் சார் சார் வந்து மத்திய அரசு அதை பேசுவார், எல்லாம் இது இதாக பேசுவார். பல எங்கள் கருத்து இது இருக்கும், கருத்து முரண்பாடுகள் இருக்கும் நமக்கு. ஆனால் சார் சூப்பராக பேசுவார். சில விஷயங்கள்லாம் சில இதெல்லாம் நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. அப்படியா சார் ரைட்டாக ஸோ ரொம்ப சந்தோஷம். அது பேசுறதுலே தெரிஞ்சிருங்கள. நீங்கள் எந்த ஊருன்னு? நான் கோயம்புத்தூருன்னு. அவர் என்ன சார் இவன் சென்னையில் இருக்கான், என்கிட்ட சுற்றிட்டு இருக்கான், அவனுக்கு தெரியாதுன்னு. நம்ம கோயம்புத்தூரில் 10 வருஷம் இருந்ததும், ப்ரெஸ் கிளப்பில் இருந்ததும், பொதுச் செயலாளராக இருந்ததும், பல்வேறு வேலைகள் இங்கே 10 வருஷம் இருந்தது. கோயம்புத்தூரில் எங்கே இருக்கீங்க? கோயம்புத்தூரில் இதில் நான் வந்து இது என்ன கோத்தகிரியில், கோத்தகிரி ஊட்டி பக்கத்தில் கோத்தகிரியில் நாங்கள் அங்கே இந்த இது வச்சுருக்கோம். கோயம்புத்தூர்லேயும் வீடு இருக்குது. எப்படி முரண்பட்ட கோத்தகிரிக்கும் கோயம்புத்தூருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? கோத்தகிரி நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். அப்போ நீ சொல்கிறது பூரா பொய். அப்போ எது நீ எதை மறைக்கிற? எதுக்கு என்னைய போட்டு உயிர் எடுக்கிறீங்க? நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்கு நீங்கள் வந்துருக்கீங்க, மாநாடு பார்க்குறீங்க, ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு எப்படி வேணால் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப ரசம் எடுக்க வந்தவனை கூப்பிட்டு உட்கார வச்சு விஷத்தை ஏற்றி விட்டேன். ரசம் சாப்பிட வந்து என்ன விஷம் ஏற்றி கொல்ல பார்க்குறீங்களா மாதிரி இப்படி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரே இது. சரி சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னா பூராமே பொய். மாற்றி நான் அங்கே இருக்கேன், நான் வந்து தேயிலை தோட்டம் வச்சுருக்கேன், வீடு கோயம்புத்தூரில் இருக்கேன். ஒருத்தர் என்ன சொல்லுங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? சென்னையில் இருக்கேன், தேனாம்பேட்டையில் இருக்கேன், சேதாப்பேட்டையில் இருக்கேன், அவ்வளோதானே.
நான் வந்து சென்னையில் வந்து ஆந்திராவில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கு, அங்கே கம்பெனி துபாய் வீடு இங்கே இருக்கு. வீடு எங்கே இருக்குன்னா தேனாம்பேட்டை பக்கத்தில். தேனாம்பேட்டை பக்கத்துலன்னா இது கோயம்பேடு. தேனாம்பேட்டையும் கோயம்பேடு என்ன சம்பந்தம்? நீ எதுக்கு என்னைய திங்க போனவனா இப்படி சாவடிக்கிற? இப்படி ஒரு ஆள். அப்புறம் பார்த்தேன், சரி இப்படி தானே பார்த்தோன்னே, ஏன்னா இப்போ சாப்பிட்ற நேரத்தில் சங்கு ஊதிடக்கூடாது அப்படின்ட்டு சரி பிரதர், ஓகே, ரொம்ப நல்லது. அப்புறம் இது பேசுவார். ஆனால் சார் டிஎம்கே மட்டும் இது பேச மாட்டார். இதுக்கு நம்ம இங்கே இப்போ ஒரு விளக்கம் கொடுத்தா, உனக்கு டிஎம்கே மேலே அரிப்பு இருக்குது, உனக்கு வெறி, டிஎம்கேவை எதிர்ப்பு வெறி இருக்குது. வெறியை தீக்கிறதுக்கு நான் தானே கிடச்சேன். சரி, ஒரே வார்த்தை அவங்ககிட்ட கேட்டேன், சரியா டிஎம்கே துரத்தி விட்ருவோம்யா, ஸ்டாலின் வேணையா, திமுகவை டுபாக்கூர் கொள்ளக்காரங்க, லஞ்சம் வாங்கினா, லாவண்யம் எல்லாம் ரைட், ஓகே, வேறு யாராவது அடுத்து சொல்லு. திமுகவோட நல்ல திறமையான நிர்வாகி, முக ஸ்டாலினோட மிகப்பெரிய நிர்வாகி, ஒரு சிஎம்மாக வந்தால் எல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படி வந்துடுவான்னு சொல்லு. யாராவது ஒருத்தனை சொல்லு, நம்ம அந்த பக்கம் வந்துடுவோம். இதை விட டிஎம்கே விட டாப்பியா அது, இவ்வளோ நாள் நம்ம டிஎம்கே முட்டு கொடுத்துட்டோம்னு கூட நினச்சிக்கோ. உடனே ஜம்ப் அடிச்சு நான் வந்துடுறேன். சொல்லு, அவனை யார் சொல்லு? யார் எடப்பாடியா? யார் செங்கோட்டையனா? யார் விஜயா? சீமானா? எவன்டா? அதை சொல்லுங்கடா முதல்ல. சொல்லிவிட்டு அப்புறம் கேள்றா டிஎம்கே ஏன்டா முட்டு கொடுக்குறேன்னு சொல்லி. எவன்டா காட்டுறா அவனே? அது இப்படி ஒரு கோவம் நம்ம போகிறோம். காட்டு, நீ இவ்வளோ தங்கமானவர் இருக்கார், நேரு, காந்தி, மகாத்மா, காமராஜர், அண்ணா, பெரியார், இவங்களெல்லாம் விட்டு இந்த டிஎம்கே நீ முட்டு கொடுக்குற, இப்படியெல்லாம் ஆட்கள் இருக்காங்க. ஒருத்தன் தற்குறி, அவனுக்கு நாய் வீட்டை விட்டு வெளில வர்றதே எதுனே அவங்களுக்கு தெரியாது, தற்குறிகள் ஒரு கூட்டம். இன்னொருத்தன் எவங்காலே விழுந்து எதில் வேணாலும் கொண்டு போய் தமிழ்நாட்டை அடைய வைக்கிறது ஒரு குரூப்பு. இன்னொருத்தன் பார்த்தா இப்படி இருக்கான், இன்னொருத்தன் பார்த்தா அப்படி இருக்கான், இன்னொருத்தன் காட்டி கொடுத்து காசு வாங்கிட்டு போயிடுவான் தமிழன். இப்படி இப்போ இருக்குது. யாரை சொல்கிற நீ? எதுக்கு? என்ன குவாலிட்டி இருக்குது, என்ன இது இருக்குது? அதை நீ சொல்லிவிட்டு இன்னொரு ஆளை காட்டிட்டு நீங்கள் வாங்க. அதனால் காட்டிட்டு வந்து நீ எதை வேணாலும் பேசு. இப்போ வந்து முட்டு கொடுக்குறேன்னா உனக்கு செருப்பு வச்சு தான் முட்டு கொடுக்கணும் வாய்க்கு. புரியுதா? எவனா சொல்லு. எவன் இருக்கா திறமையான அரசியலில் 40 வருஷங்க கசைக்கு புழிஞ்சு சர்வதேச அரசியல் பற்றி தெரிஞ்ச ஒரு இது பண்ணது, எப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஒரு இப்போ வெளிநாட்டு முதலீடுகளை எப்படி கொண்டு வரணும், இந்தியா தமிழ்நாட்டை எப்படி வந்து அமெரிக்கா இது சிங்கப்பூருக்கு ஈக்குவலாக மலேசியாவில் ஆக்கணும்னு எவனா இருக்கானா சொல்லு, ஆக்கிடுவோம். அடுத்த நிமிஷம் வந்துடுறேன், சொல்லியே ஆகாது. நீங்கள் சும்மா வந்து அரிப்பு. அதாவது தமிழ்நாட்டில் ஒரு 30% பேருக்கு திமுக பிடிக்காது. வாரிசு அரசியல்மா இவன் நடா பண்ணுறான்னா அவனும் வாரிசு, அப்புறம் என்னத்துக்கிட்ட அவனு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குருட்டு கும்பல் இருக்குல்ல, இந்த மாதிரியான ஒரு கும்பல் ஒன்று தனியாக இருக்குது. இது ஒரு பக்கம். முடிச்சா அந்த சகோதரர் நல்லவர் தான், பட் ஆனால் அவருக்கு எப்படி என்ன பேசுறதுன்னு தெரியல. உமாபதியை சுற்றி வளைத்த சங்கிகள் அதான் நடந்துச்சா? சங்கிகள் இன்னொரு சங்கிலாம் பார்த்தோன்னா சூர சங்கி அது. ஐயோ, ஒருத்தர் மேடையில் பேசுகிறார், அந்த அம்மா ஏதோ கோயிலில் மொட்டை போட்டிருக்கும் போல், மொட்டை போட்டு முடி வளர்ந்துருக்கும் போல் வந்திருந்தது. அந்த சகோதரி வந்து எங்கன்னா இதை சேர்ந்தவங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அந்த சகோதரி உட்காந்துருக்காங்க. முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கு, யார் யார் பேசுகிறாங்களோ வெறி கொண்டு பார்க்குது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்க்குது. யாராவது பிஜேபி அட்டாக் பண்ணான்னா, தமிழ் அறிஞர்கள் மோடிஜியை பற்றி எதாவது சொன்னான்னா விழுந்து அப்படியே பாயுது. மோடின்ற பேரை கேட்டாலே பாயுது, அப்படியே எந்திரிச்சிருது டப்புன்னு. நீங்கள் எதற்காக அதை சொன்னீங்க? எதுக்கு சம்மந்தம் எல்லாம் மோடிஜி இழுத்தீங்க? இப்படி ஒரு டிக்கெட். அது உட்காந்துருக்கு. ஒருத்தர் பேசும்போது கேஷுவலாக பேசிட்டு போயிட்டார், மோடியே நம்ம வாரிசு தான் அப்படின்னு, தமிழை வாரிசு. டப்புன்னு எந்திரிச்சிருச்சு. அவர் பெரிய அறிஞர், அவர் பெரிய வரலாற்று ஆய்வாளர், 80 வயசு ஆகுது அவருக்கு, பேசுகிறாரு. நீங்கள் எதுக்கு அம்மா ஒரு காமெடிக்கு சொன்னேம்மா ஏம்மா அப்படின்னு மேடையிலேருந்து சொல்கிறார் அவர். காமெடிக்கு மோடிஜி தான் கிடைச்சாரா? அவர் உடனே அடுத்த வார்த்தை இன்னொருத்தர் வந்து சொல்கிறார், ஏம்மா ஏதாவது தெரிஞ்சால் கேளுங்க, இல்லைன்னா பேசாமல் உட்காருமா. ராஜேந்திர சோழனுக்கு 12 மனைவிகள், அதில் ஒரு மனைவி குஜராத் பகுதியை சேர்ந்தவர், தெரியுமா? அவங்களுக்கு நமக்கு லிங்க் இருக்குது, அதுதான் அவர் சொல்கிறாரு. சும்மா ஏதாவது நீ பேசிகிட்டு இருக்காமா, ஏதாவது தெரிஞ்ச மாதிரி பேசக்கூட உட்காருமா அப்படின்றார். அவர் ஒரு தமிழறிஞர், நான் அவர் ஹார்ஸாக பேச மாட்டான்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு குருட்டு சங்கியம்.